يعدهم ويمنيهم وما يعدهم الشيطان إلا غرورا. குர்ஆனில் தெளிவா இப்படி செய்யன்னு சொல்லியாச்சு. என்ன விளைவுன்னு நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டியதான். வெட்டுனாலும் செய்யணும், குத்துனாலும் செத்தாலும் செய்யணும், என்ன வந்தாலும் செய்யணும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது இந்த ஏகத்துவ பிரச்சாரம் என்பது படைச்ச இறைவனுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் கொண்டு போய் செலுத்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். யாருக்கும் பயப்பட மாட்டோம், யாருக்கும் அஞ்ச மாட்டோம். என்ன அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் சொன்னார்களோ அதை இந்த உலகமே எதிர்த்தாலும் சொல்லுவோம். எந்த விதமான அச்சமும் இல்லை. ஏன்? படைச்ச ரப்புக்கு மட்டுமே பயப்படக்கூடிய இந்த கூட்டம் யாருக்கு பயப்படும்? போலீஸுக்கு பயப்படுமா? அரசாங்கத்துக்கு பயப்படுவோமா? ஆட்சியாளருக்கு பயப்படுவோமா? யாருக்கும் அஞ்ச மாட்டோம். அப்படி இங்கே இந்த ஏகத்துவத்தை உண்மை ஜோதியை உலகம் முழுக்க பிரகாசிக்க விடுவதனால நம்ம மூலமா அல்லாஹ் இதை ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த ஏகத்துவ கூட்டத்தின் மூலமாக இந்த ஒளி சுடர் விடுவதற்கு அல்லாஹ் நம்மள ஒரு மூல காரணம் ஆக்கி இருக்கிறானே என்று அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபஹ்ஷவுஹும். அவர்களுக்கு சொல்லப்பட்டது, எல்லாம் திரண்டுட்டாங்க, உங்களுக்கு எதிராக அனைவரும் திரண்டு விட்டார்கள், போச்சு, மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டதுனால உங்களுடைய கதை முடிய போகுது என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டதே. அப்ப அவர்களுடைய நிலை என்ன ஆச்சு தெரியுமா? சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, ஜாதகும் ஈமானா. இப்படி உலக மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்ற அந்த பயமுறுத்தலின் காரணமாக இது அந்த சஹாபாக்களுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தியது. வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தான் எங்களுக்கு போதுமானவன், அவனே போதுமானவன், அவன் தான் எங்களுடைய சிறந்த பாதுகாவலன், சிறந்த பொறுப்பாளன் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி சொல்லி நின்று கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பேரை வேணாலும் எதிர்த்துட்டு வா, கூட்டிட்டு வா, நீ எங்களுக்கு எதிராக என்ன நீ செய்ய முடியும்? எங்க பக்கத்துல அல்லாஹ் இருக்கின்றான், அவனுடைய உதவி இருக்கின்றது, மலக்குமாருடைய உதவி இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. இப்படி எல்லாம் திரண்டு இவர்களை பயமுறுத்தி என்ன ஆச்சு? ஒன்னும் ஏற்படல, ஒரு பாதிப்பு ஏற்படல. அல்லாஹ்வுடைய அருளோடு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அவர்களை பின்தொடர்ந்தது. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு திரும்பினார்கள். லம் யம்சஸ்ஹும் சூ. அவர்களை எந்த ஒரு தீங்கும் அவர்களை தீண்டவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி இந்த ஏகத்துவ கூட்டம் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் சொல்லுங்கள். 100 முஸ்லிம்களை சுட்டு கொன்றால் நடவடிக்கை எடுப்பீர்களா? அதுதான் உங்கள் முடிவு என்று சொன்னால் அதற்கு தயாராக இருப்போம். 100 முஸ்லிமுக்கு பதிலாக 10,000 பேரை பழிவாங்குவோம். நீ நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்டம் ஒழுங்கை தனங்கிற கையில் இருப்பது பரவாயில்லையா? அந்த நிலைக்கு நீங்கள் தள்ளுகிறீர்களா? அப்படி ஒரு முடிவை நாங்கள் எடுத்தால், நாங்களே சட்டம் ஒழுங்கை கையில் இருக்கிற முடிவை எடுத்தால், உங்கள் சோத்து கொண்டனை கைப்பிடிச்சதை உங்களால் விட்டுருவியா? அட, எங்கள் பள்ளி வாசல் உழைந்திருக்கிறான். அது எங்களாயா இருந்த என்ன, உங்களாயா இருந்த என்ன? எங்களுக்கு பள்ளி வாசல் உயிரை விட மேலானது, உயிரை விட புனிதமானது. பள்ளி வாசலை காப்பதற்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிற அத்தனை பேர் கேட்டுங்கள். ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் பள்ளிவாசல் புனிதத்தை காக்க. ஏன்? அதுதான் எங்களுக்கு இங்க உரிமை இருக்கிற என்பதற்கு அடையாளம். எங்களை நாடு அடிக்கலாம், அது எங்கள் மதத்துக்கு எதிரான யுத்தமாகாது. எங்களுடைய குர்ஆனுக்கு எதிராக நீ எடுத்தால் மதத்துக்கு எதிரான யுத்தம், எங்கள் பள்ளிவாசலுக்கு எதிராக நீ எடுத்தால் எங்கள் மதத்துக்கு எதிரான யுத்தம். அப்ப இஸ்லாம் மதத்துக்கு எதிராக நீ யுத்தம் நடத்தியிருக்கிறாய். ஒரு கயவன் 2 கயவர்கள் யுத்தம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை உனக்கு தயக்கமாக இருந்தால் பிறகு என்ன நடந்தால் நடவடிக்கை எடுப்பாய் சொல். அதனால இனி பொறுக்க தயாராக. பள்ளி வாசல் அவங்களுக்கு உயிரை விட மேலே விலங்கலை அங்கு அதை உயிர் உதவுக்கிறாங்க. யாரும் சொல்லிக் கொடுங்க அதிகாரிகள், பள்ளி வாசல் முஸ்லிம் விட மாட்டான். 90 ஒரு பள்ளிவாசல் இடிச்சிய இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கட்டிக்கிட்டு இருக்கிறது. இந்திய முஸ்லிம்கள் உள்ளத்தில் ஆறாத ரணமாக இன்றைக்கு இருக்கிறது. எத்தனை ஆண்டு ஓடி போயிடுச்சு.
அப்ப 10 நாள் ஆயிருக்கு எங்களுடைய உணர்வு எப்படி இருக்கும்? போன உள்ள நுழைஞ்சிருக்கிற அப்ப இந்த பள்ளிவாசலுக்குள் உள்ளே நுழைந்த இந்த 2 கயவர்கள் மீதும் கடும் நடவடிக்கையை காவல்துறை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். எடுக்கிறது எடுக்கவில்லையா? இவ்வளவு மக்கள் திறந்த பிறகு எடுக்கலையா? நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களை வைத்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அன்று தமிழகத்தின் அனைத்து முஸ்லிம் ஊர்களிலும் தெருமுனை கூட்டம், பிரசுரம், போராட்டம், ஆர்ப்பாட்டம் வழியாக பள்ளிவாசல் மீது இந்த அரசாங்கம் யுத்தம் நடத்தி இருக்கிற தகவலை முதலில் கொண்டு செல்வோம். வெள்ளிக்கிழமை அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அந்த போராட்டத்தை உங்களுடைய ஒட்டுமொத்த காவல்துறை திரண்டாலும் தடுக்க முடியாது. எங்கள் சமுதாயத்தில் இளைஞர்கள் மாத்திரம் 50 லட்சம் பேர் இருக்கிறோம். நீ ஒட்டுமொத்த காவல்துறை 20,000 பேர் இருப்ப. 50 லட்சம் பேரும் திரண்டு பள்ளிக்காக உயிர் தியாகம் செய்ய தயார் என்கிற ஒரு முடிவை, கடுமையான போராட்டத்தை நாங்கள் அறிவித்தால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை உயிர் பலியானால் அஞ்ச மாட்டோம். அப்ப செவ்வாய்க்கிழமைக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால், செவ்வாய் வெள்ளிக்கிழமைக்குள் எடுக்காவிட்டால், வெள்ளிக்கிழமை மக்கள்கிட்ட கொண்டு சென்ற போராட்டம் அது கொஞ்சம் மென்மை. வெள்ளிக்கிழமையில மக்கள்கிட்ட கொண்டு சென்ற பிறகு ஒவ்வொரு முஸ்லீம் ஊர்லையும் போய் இந்த ஆட்சியில் பள்ளிக்கு பாதுகாப்பு இல்லை, அம்மாவுடைய ஆட்சியில் பள்ளிவாசலுக்கெல்லாம் ஆபத்து தான், பள்ளிவாசலுக்குள்ள புரிந்து விடுவார்கள் என்கிற செய்தியை நாங்கள் கொண்டு செல்வோம். மக்கள் கருத்தை உருவாக்கிய பிறகு செவ்வாய்க்கிழமை காலை பத்திரிகையாளர்களை சந்தித்து ஒரு போராட்டத்தை அறிவிப்போம். அது என்ன என்று சொல்ல மாட்டோம். அந்த செவ்வாய்க்கிழமை அறிவிக்கிற போராட்டம் நீ நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் என்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு தள்ள வேண்டும் என்கிற கடுமையான எச்சரிக்கையை காவல்துறைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஐயா கருத்துடைய போராட்டம் என்ன? செவ்வாய்க்கிழமை அறிவிப்போம். உனக்கு தூக்கம் இருக்காது, உனக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் உள்ளாலும் வாபஸ் வாங்கி தமிழ்நாடு அனுப்புகிறோம் என்கிற அளவிற்கான போராட்டத்தை செவ்வாய்க்கிழமை அறிவிப்பதற்கு முன்னால், வெள்ளிக்கிழமை மக்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்வதற்கு முன்னால் இந்த 2 நாய்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறீர்களா? எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்கிறீர்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எத்தகைய போராட்டத்தை அறிவித்தாலும் அதற்கு முன் வருவீர்களா? எங்களை ஜனநாயக வழியில செல்ல விடுங்கள், எங்களை செயல்படுவதற்கு அனுமதியுங்கள், நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இதை உறுதி செய்யுங்கள். இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு இந்த கேள்வினா இந்த ஜனநாயக வழியை சரிதானான்னு யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த பாதையில் என்ன போகணுமா அல்லது வேற மாதிரி தான் போகணுமா? தள்ளாதீர்கள், அந்த நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, தள்ளினாலும் அதற்கு நாங்கள் தயார் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இன்றைக்கு அறிவிப்பதாக சொல்லப்பட்ட நம்முடைய போராட்ட அறிவிப்பை இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகிற ரமலான் மாதம் 17ஆம் நாள் அறிவிப்பதாக உயர்நிலை குழு முடிவெடுத்திருக்கிறது. 17ஆம் நாள் எதற்காக அந்த நாள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணலும் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து முதலாக சந்தித்த பிரம்மாண்டமான பேர் எழுச்சியோடு இறைவனுடைய வெற்றியை பெற்ற பத்ர் யுத்தம் நடைபெற்ற நாள் ரமலான் மாதத்தினுடைய 17ஆம் நாள். அந்த நாளில் இந்த போராட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிடுவதென்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். என்ன மாதிரியான போராட்டம், எப்பொழுது போராட்டம், எப்படிப்பட்ட போராட்டம், போராட்டத்திலே கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன, அனைத்தும் இன்றைக்கு உயர்நிலை குழுவில் பேசி முடிவு செய்யப்பட்டு விட்டது. செய்யப்பட்ட அந்த முடிவை காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த அறிவிப்பை இன்ஷா அல்லாஹ் ரமலான் 17இல் நாம் அறிவிப்போம். அந்த அறிவிப்பை செயல்படுத்துவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்று காலையிலிருந்து தலைமை என்ன அறிவிக்க போகிறது என்று ஆவலோடு எதிர்பார்த்து எந்தவித தியாகத்திற்கும் தயாராக இருந்த மக்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் காவல்துறை இனியும் நம்மை ஏமாற்றுமானால் ரமலான் 17இல் வர இருக்கிற அந்த அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருங்கள். உங்களின் தியாகத்திற்கு, தாகத்திற்கு தாகம் தணிக்கிற வகையில் அந்த அறிவிப்பை தலைமை வெளியிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ரமலான் மாதத்தினுடைய 17ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம்.
இன்றைக்கு நாம் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிவிப்பதாக உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தோம். இது குறித்து கடந்த மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற உயர்நிலை குழுவிலேயே இந்த போராட்ட வடிவங்கள் குறித்த எல்லா விஷயங்களையும் நாம் பேசி தீர்மானித்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் எதிர் வருகிற 28ஆம் தேதி அன்று நம்முடைய போராட்டத்தை தலைநகரத்தில் நடத்துவது என்று நாம் தீர்மானித்திருக்கிறோம். இந்த அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறோம், இந்த போராட்டத்தில் பெண்களுக்கு அனுமதி இல்லை, இந்த போராட்டத்தில் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை, இந்த போராட்டத்தில் முதியவர்களுக்கு அனுமதி இல்லை. இந்த போராட்டம் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக வேறு வழி இல்லாமல் நாம் எடுத்திருக்கிற போராட்டம். எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கிறது. முஸ்லிம்கள் உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய அவருடைய நம்பிக்கை மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது. லட்சோப லட்ச மக்கள் அதை பார்த்து கொதித்து போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொதிப்பிற்கும் கொந்தளிப்பிற்கும் ஒரு நியாயம் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அதை முஸ்லிம் சமுதாயம் எப்படி எடுத்துக்கொள்ளும் என்ற உணர்வு கூட இல்லாமல் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அலட்சியம் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஆட்சியாளர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இப்படி ஒரு போராட்டத்தை அறிவிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டியவர்கள் யார், அதையும் நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், குறித்துக் கொள்ளுங்கள். யார் இதற்காக சிறை செல்லவும் தயாராக இருக்கிறீர்களோ, அல்லாஹ்வின் ஆலயத்தினுடைய புனிதத்தை காப்பதற்காக சிறை செல்வதற்கும் யார் தயாராக இருக்கிறீர்களோ, தேவைப்பட்டால் உயிரை கொடுப்பதற்கும் யார் தயாராக இருக்கிறீர்களோ அவர்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கிறோம். மறுமையை நம்பிய ஒருவருக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நம்பிய ஒருவனுக்கு உலகத்திலே இருக்கிற எதுவும் ஒரு பொருட்டல்ல என்பதை இன்ஷா அல்லாஹ் போராட்ட களத்திலே நாம் உணர்த்துவோம். அண்ணே சொன்னீங்க செஞ்சிட்டீங்க. என்னடா சொல்ற? சொன்னது செய்வோம் செய்வதை சொல்லுவோம்னு பல பேர் சொன்னாங்க. ஆனா யாருமே செய்யல. நீங்க ஒருத்தர் தான் சொன்னதை கரெக்டா செஞ்சிட்டீங்க. சொன்னீங்க செஞ்சிட்டீங்க. يعدهم ويمنيهم وما يعدهم الشيطان إلا غرورا